அலெக்ஸ், உன் வீரத்தை பத்தி எனக்கு தெரியும். ஆனா இப்போ வீரத்தை காட்டுறதை விட விவேகமா நடந்துக்குவேன் நான் நம்புறேன். ஏன்னா கோவப்படுறதுல ஒன்னும் பிரயோஜனம் இல்லை மிஸ்டர் அலெக்ஸ். நானும் உன்னை என் வழி கொண்டு வரணும் எவ்வளவு செஞ்சு பார்த்தேன். அன்பா கேட்டு பார்த்தேன், கண்டிப்பா பேசி பார்த்தேன், பயமுறுத்தி பார்த்தேன். மண்ணுக்கு பொண்ணுக்கு பெண்ணுக்கு நீ அடிமை இல்லை. ஆனா நீ பாசத்துக்கு கட்டுப்பட்டவன் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நீ உயிருக்குயிரா நேசிக்கிற உன் பொண்டாட்டியை இங்க கொண்டு வந்துட்டேன். அவளை காப்பாத்த நீ ஃபைல கொண்டு வந்து தர வேண்டியது தெரியும். வெரி குட் அலெக்ஸ், நீ ஃபைல் தந்ததுனால நம்ம பிரச்சனை தீர போறதில்ல. இந்த நாட்டுல ஏமாந்து போற ஜனங்க இருக்கிற வரைக்கும் அவங்களை ஏமாத்த அரசியல்வாதிகள் இருந்துட்டே இருப்பாங்க. அப்பேற்பட்ட அரசியல்வாதிகளுக்கு நான் தேவை. ஆனா எனக்கு உன்ன மாதிரி தொல்லை கொடுக்குறவங்க தேவையில்லை. சோ நம்ம 2 பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோமே. நீ என்னோட ஒத்து போனா ஒரே நாள்ல உன்னை கோடீஸ்வரன் ஆக்குறேன். என்ன அலெக்ஸ் ரொம்ப யோசிக்கிற? நீதான் அந்த ஃபைல்ல பாத்திருப்பியே. சென்ட்ரல் இருந்து ஸ்டேட் வரைக்கும் எத்தனை மந்திரிங்க, ஐஏஎஸ் ஆபீசர்ஸுங்க எவ்வளவு கோடி சம்பாதிச்சு சுவிஸ் பேங்க்ல வச்சிருக்காங்கன்னு. இப்படி உன்னை சுத்தி நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கிறப்போ நடுவுல நீ மட்டும் எத்தனை நாளைக்கு கற்பூரமா இருப்ப? தனி மனிதனா நீ இந்த உலகத்தை திருத்தலாம்னு நினைச்சா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவும் இல்லை. என்ன சொல்ற? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் நீயே எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நான் பாசத்துக்கு அடிமைன்னு சொன்னேன், உண்மைதான். நான் என் பொண்டாட்டியை நேசிக்கிறத விட இந்த நாட்டு மேல அதிக பாசம் வச்சிருக்கேன். உன்னை ஊழல் செய்யற அதிகாரிகளை, அரசியல்வாதிகளை மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் நீ பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். புரியலையா? டிவியில நான் நேரடியா ஒளிபரப்பு தரக்கூடாதுன்னு நீ சொன்ன. இப்ப நீயே எல்லாத்தையும் நேரடியா சொல்லிட்ட. அங்க பாரு.